இந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஜெய்சங்கர் படத்தில் தான் அந்த மாதிரி சிஐடி சவுந்தரா. சிஐடி சகுந்தலா. உங்களுக்கு தெரியாதது இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு எடுத்து கொடுக்க இல்லை இல்லை, திரை கலைஞனாகவும் ஒரு விமர்சகராகவும் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான். உண்மையிலேயே உங்களுக்கு வயசாயிடுச்சு அந்த சிஐடி சகுந்தலா. ஏன்னா அவங்க சிஐடி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருவாங்க. இப்போ அதாவது அன்னைக்கு கஷ்டப்பட்டு கதை எழுதி எடுத்த படத்தில் ஒரு சீனை மட்டும் உருவி நம்ம யார் லோகேஷ் கனகராஜெல்லாம் மல்டி க்ரோர் சம்பாதிச்சிட்டாங்க. அன்றைக்குள்ள டேரக்டர்ஸு இதெல்லாம் வந்து அவ்வளோ உட்காந்து பேசி ஈஸி டிஸ்கஸ் பண்ணி கதை எழுதி கூட கன்பைட் காஞ்சனாலாம் கண்டுபிடிச்சி சிஐடி சவுந்தரெல்லாம் கண்டுபிடிச்சதே அவங்க தான் சீன் வச்சு. ஆனால் அதில் ஒரு சீனை எடுத்து விக்ரமில் வச்சு ஏஜென்ட் டீனான்னு பேரை மட்டும் வச்சு 100 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கன்பைட் காஞ்சனாக்கே வந்து ஒரு 10,000 கொடுத்தாங்கனாலே பெருசு, 1000 கொடுத்தாங்கனாலே பெருசுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த அந்த வரலாறு இருக்குது. அந்த வரலாறுகள் புவியியல் அரசியல் எல்லாமே கடந்து வரும்போது தான்